ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இது மாதிரி ஒரு saree எடுத்து எப்படி வந்து நம்ம 2 மேட்டாக அதை மாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸி மெத்தட் இது தான். ஈஸியாக வந்து மேட் எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி மொத்தமான saree எடுத்திருக்கேன். காட்டனோ இல்லை நூல் புடவையோ எடுக்கிறீங்கன்னா அதில் 2 மேட் வந்து உங்களால் செய்ய முடியும். நீங்கள் ரொம்ப மெலிசான saree எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு மேட் தான் செய்ய முடியும். ஸோ எந்த மாதிரி துணி எடுக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மேட்டா 2 மேட்டான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த துணி தான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப மொத்தமாக இருக்குது. அதனால் இதை வச்சு நான் வந்து 2 மேட்டாக இதை வந்து மாற்ற போகிறேன். மோஸ்ட்லி நீங்கள் மேட் செய்கிறதுக்கு எப்போயுமே இது மாதிரி காட்டனோ இல்லை ஒரு மொத்தமான துணி இருக்க மாதிரி saree எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழுக்காமல் இருக்கும் டைல்ஸ்லலாம் நீங்கள் போடுறப்ப. இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம எப்பயும் எப்படி வந்து saree மடிப்போமோ அது மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த 2 ஓரம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ்டு சைடு இருக்குது. இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு கொஞ்சம் உதறி விட்டுக்கோங்க. அப்போ எங்கேயுமே வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் துணி எங்கேயும் உள்ளார நிற்காமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து மடிப்பு வந்துடும். இது மாதிரி 4ஆக மடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா நீவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2மே க்ளோஸ்டு சைடாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து ஓரம் இருக்கும். இது மாதிரி இந்த ஓரம் இருக்கு இல்லையா, அந்த சைடு இருக்க சாரியை நடுவில் இது மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம 3ஆக மடிக்க போகிறோம், அது மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓரம் இருக்க சைடு வந்து உள்ளார வரணும், ஆப்போசிட் சைடு வந்து அந்த லாஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இது மாதிரி மடித்து விட்டுட்டு நல்லா உதறி விட்டுக்கோங்க. நல்லா உதறி விட்டுட்டு இப்போ இதையும் நல்லா நீவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து அந்த ஓரம் சைடு இருக்கிறது உள்ளார போயிருக்கணும். அது மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா நீவி விட்டுக்கலாம். நீங்கள் saree எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியணும், ஒரு சைடில் எந்த சைடுமே வந்து உங்களுக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன், இந்த இடத்துல இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஓரமே இல்லை. அது மாதிரி மடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஈஸியான மெத்தட் செக் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மடித்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணி பார்த்துக்கோங்க. இந்த துணி எத்தனை துணி இருக்குன்னு 12 துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக மடிச்சிருக்கீங்களான்னு அர்த்தம். பாருங்கள், நான் இப்போ இந்த சைடு பார்க்குறேன். பாருங்கள், 12 துணி இதில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடு இது வந்து 2ஆக மடிச்சிக்கலாம். இப்போது இது வந்து பூனம் சாரியாக இருந்தால் இது மாதிரி 2ஆக மடித்து நல்லா நீவி விட்டுட்டு நீங்கள் 4 பக்கமே சேஃப்டி பின் குத்திட்டு 4 சைடும் 1 இன்ச்சு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயராக ஒரே ஒரு தையல் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து ஒரு மேட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இது மாதிரி. ஆனால் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி மொத்தமான saree எடுத்துருக்கனால என்ன பண்ண போகிறேன்னா, அது 2ஆக கட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டிங் போடாமல் இப்போ பிரிச்சுட்டு இங்கே நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். நடுவில் ஒரு கோடு போட்டு இது 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த நடு கோடு கிட்ட நான் வந்து இப்போ சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 பார்ட்டாக எனக்கு கிடைக்கும். இந்த 2 பார்ட் கிடைக்கிறனால எனக்கு 2 மேட் கிடைக்கும் ஒரு சாரியில். நல்லா மொத்தமாக இருக்குது இந்த saree, அதனால் இது மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் கையில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் இருக்குது saree அப்படின்றது. உங்களுக்கு எந்த மொத்தம் வேணுமோ 1ஆக பண்ணலாமா 2ஆக பண்ணலாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன், 2ஆக பிரிச்சுக்கலாம் அதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைடில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இல்லைனா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு 4 பக்கமே கோடு பார்டர் மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எங்கே வந்து கோடு போட்டிருக்கீங்களோ அங்கே வந்து தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து மிஷின்லேயே நீங்கள் தைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு இந்த இடத்துல தைச்சிக்கலாம். இது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ கிராஸாக வந்து நம்ம போட போகிறோம். டைமண்டாக வர மாதிரி. இது மாதிரி போடுறனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழுக்காமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் முட்டையாக தூக்கிட்டு நிற்கும். இங்கே தையல் போடுறப்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கால் வச்சு துடைக்கிறப்போ. பாருங்கள், இந்த கிராஸ் தையல் எப்போயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும். நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கே சொல்லுவோம் கிராஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி தான் கிராஸ் தையல் இது மாதிரி போட்டு விடுங்க. துணியில் நம்ம நேராக தையல் போடுறத விட கிராஸ் தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி டைமண்டாக பாக்ஸ் மாதிரி இது மாதிரி போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படியும் ஸ்டிச் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். பார்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எல்லாமே நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நகராமல் இருக்கும் உங்களுக்கு தையல் போடுறப்போ. இதே மாதிரி நான் ரெண்டுக்குமே இது மாதிரி ஸ்டிச் போட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நடுவில் பாருங்கள் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இது மாதிரி தூக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு எஃபெக்ட் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், துடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டுமே நம்ம இது மாதிரி தைச்சாச்சு. நீங்கள் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டிசைனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு பார்டர் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த பார்டருக்கு வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணும்னா இந்த பாக்ஸஸில் கூட நீங்கள் வேணும்னா ஏதாவது லேஸ் மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணாலும் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஈஸியான மெத்தட் வந்து இதோட ஸ்டாப் ஆயிரும். நம்ம இப்போ வந்து கடையிலலாம் இது மாதிரி லேஸ் கிடைக்குது இல்லையா, பார்டர் கிடைக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் சீப்பான பார்டர் ஏதாவது கிடைச்சதுன்னா இது மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் சைடில் வந்து இது மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம். அப்போ இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள் இது மாதிரி தைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு கிளாத்லேயே தான் அதையும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது பழைய துண்டு, வேஷ்டி இது மாதிரி ஏதாவது துணி இருந்துச்சு அப்படின்னா 4 பக்கமே 4 கலராக வந்து நீங்கள் வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய வேஷ்டி இருக்குது. இந்த துணியை வந்து வச்சு தான் நான் வந்து சைடில் இது மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள் ரெட்டுக்கு ஒயிட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் அந்த ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது மாதிரி வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி துணி எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிட்டாக கிழிச்சிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் இது மாதிரி பிட்டாக எடுத்திருக்கேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எப்படி அட்டாச் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் மேட்டோடைய ஒரு ஓரம் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இந்த ஓரத்தில் இந்த துணியை இதுக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதை திருப்பி போட்டு பேக் சைடில் இது மாதிரி வரும் இல்லையா, இது மாதிரி இந்த துணியை மடித்து இது கூட வச்சு தைக்கணும். இப்படி வச்சு தைக்கிறனால உங்களுக்கு அழகாக இது வந்து ஒரு பார்டர் மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. பேக் சைட் பாருங்கள் இது மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் இந்த மடித்து வச்ச துணியை இது மேலே வச்சு தைக்கணும். இது மாதிரி நம்ம 4 சைடுமே வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப அழகாக பார்டர் மாதிரி வந்துடும். பாருங்கள் நான் இப்போ பார்டர் தைக்கிறது மட்டும் ஃபஸ்ட் பாருங்கள். கீழே வந்து மேட் இருக்குது, அதுக்கு மேலே அந்த துணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு நான் காமிச்ச மாதிரி நீங்கள் தையல் போட்டிங்கனாவே போதும். இது மாதிரி 4 சைடுமே நான் தைச்சிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்க்காக 2 மேட்லேயும் ஒரு மேட்டில் வந்து 4 பக்கம் தைச்சிருக்கேன், ஒரு மேட்டில் வந்து 2 பக்கம் தைச்சிருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது மாதிரி பார்க்குறப்போ. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 4 சைடுமே வச்சு தைச்சிருக்க மேட் இது ஸ்லிப்பும் ஆகாது. ஏன்னா நம்ம சைடு கிராஸ் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஸ்லிப் ஆகாது உங்களுக்கு. துணியும் வந்து காட்டன் துணின்றனால உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது. இது வந்து நான் 2 சைடு மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு லுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸ்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடவே வந்து சைடில் ஏதாவது டாசல்ஸ் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு. இல்லைனா வேறு ஏதாவது பார்டர் மாதிரி நடுவில் ஏதாவது லைன்ஸ் லேசஸ் வச்சு தைச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.